தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டோபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் பிரபல வழக்கறிஞரும் அரசியல் விமர்சகருமான திரு ஆரோக்கிய சதீஷ் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரோட நிறைய விஷயங்கள் நம்ம பேச இருக்கிறோம். குறிப்பாக கரூரில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தின் சுற்றுப்பயணத்தின் போது ஏற்பட்ட அந்த சோக நிகழ்வு நாடு முழுவதும் பெரும் பேசுபொருளாக இருப்பதை நாம் அறிவோம். குறிப்பாக அந்த விபத்தில் 40 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சிகளையும், அந்த சம்பவம் தொடர்பாக நிறைய கருத்து விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகளை உருவாக்கி இருக்கிறது. அரசியலை கடந்து நாம் அதை பார்க்க வேண்டுமென்று பொதுத்தளத்தில் விவாதங்கள் நடைபெற்று வந்தாலும் கூட இதில் அரசியலும் இல்லாமல் இல்லை என்ற குரல்களும் இதன் மீது எழுவதையும் நம்மால் உணர முடிகிறது. இப்படியான சூழலில்தான் வழக்கறிஞர் அரசியல் விமர்சகமான திரு ஆரோக்கிய சதீஷோடு இது குறித்து நிறைய விஷயங்கள் வெளிவராத பல்வேறு தகவல்களோடு நாம் பயணிக்க போகிறோம். வணக்கம் திரு சதீஷ். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நான் தலைப்பில் குறிப்பிட்டது போல முதலில் நம்முடைய பெரிய ஆழ்ந்த இரங்கலை நம் தொலைக்காட்சியின் சார்பாகவும் நம்முடைய நிகழ்ச்சி சார்பாகவும் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இதுவரை இப்படியான ஒரு சம்பவம் இந்தியா முழுமையிலுமே ஒரு அரசியல் கட்சி தலைவர் மேற்கொண்ட தேர்தல் பரப்புரையின் போது நடைபெறவில்லை அப்படின்றதான் நமக்கு கிடைக்கப்பெறுகின்ற தகவல்களாக இருக்குது. ஸோ இப்படி ஒரு சோக சம்பவம் தமிழகத்தில் அரங்கேறி இருப்பது நமக்கு மிகுந்த மனவலியை தருகிறது. சதீஷ், நீங்களும் அந்த மனநிலை என்னன்னா, இதிலேருந்து என்னால் மீளவே முடியல. ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா சரியாக தூக்கம் இன்மை கூட நமக்கு வந்து என்ன ஒன்றுமே அப்பாவிகள் இந்த மாதிரி ஆயிட்டாங்க அப்படின்றதுல வந்து ரொம்ப இது வந்து யாரையுமே ஜீர்ணிச்சிக்கவே முடியல அளவுக்கு இருக்குது. இப்போ இதன் மீது எழக்கூடிய கருத்து விமர்சன குற்றச்சாட்டுகள் பரஸ்பரமாக தொடர்வதை நீங்களும் பார்ப்பீங்க. ஒரு அரசியல் விமர்சகராக அதை நான் தலைப்பில் குறிப்பிட்டது போல இதில் அரசியல் இல்லை, விபத்து என பார்க்க வேண்டும் என்று ஒரு சாரரும், இல்லை இல்லை இதில் அரசியல் இருக்கிறது என்ற ரீதியில் பல கருத்துக்களும் இதன் மீது தொடர்வதை நம்ம பார்ப்போம். நீங்களும் பார்த்துருப்பீங்க. எப்படி பார்க்கலாம் சதீஷ்? இல்லை, இது வந்து நம்ம இதில் அரசியல் இருக்கிறது தான் நான் வந்து நம்புகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு வந்து விஜய் வர வரைக்கும் இன்றைக்கி வந்து விஜய் மேலே வச்சுருக்க குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் தாமதமாக வந்தார், ஓகேங்களா, டைம் எடுத்து வருவதாக சொன்ன நேரத்தில் தான் சென்னையிலேருந்து கிளம்பினார் எல்லாமே அது சொல்கிறாங்க. இன்றைக்கி நான் வந்து என்ன சொல்கிறேன், இன்றைக்கி வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்து எல்லா இடத்துலையுமே லைவ் போடுது. நீங்கள் வந்து விஜய் வந்து நான் இப்போ தான் கிளம்புறேன்னு ஃபோன் பண்ணி சொல்லணுன்னு அவசியமே கிடையாது. ப்ளஸ் இன்னொன்று வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, போன நாகப்பட்டினத்துலேயும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்கன்னா மொபைலில் வேறு பார்க்குறாங்க. அதனால் வந்து பேசிக்கிங்கன்னா, நான் பேசுகிறதே எனக்கு 2 செகண்ட் கழிச்சு தான் கேட்குதுன்னு அவர் சொன்னாப்புல. ஏன்னா த யூசர்ஸ் ஆர் யூஸிங் த இன்டர்நெட் லைக் எனிதிங். புரிஞ்சுங்களா? அப்போ தான் சென்னையிலேருந்து கிளம்புறாருன்னு தெரிஞ்சு கூட மக்கள் அதே இடத்துல தானே இருக்கிறாங்க. இன்னைக்கு விஜய் வர லாஜிக்கலா சதீஷ்? நீங்க முதல்ல எத்தனை மணிக்கு வராரு? சதீஷ் வந்து 9 o'clock வந்துருவாரு, எனக்கு தகவல் வருது. நான் அதை பேஸ் பண்ணி தானே களத்துக்கு வந்துருவேன். வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஈஸ் ஆன் த வேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் போயிட்டு வர முடியாதுல்ல. இது எந்த வாதம்? அது இல்ல இதை வந்து நான் எப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்துக்குமே தெரியுதுங்கிறேன். எல்லாத்துக்குமே தெரியுது. தெரியாம ஒரு விஷயம், அதாவது இது வந்து மக்களுக்கு தெரியுது. நான் வந்து ஐ எம் நாட் டிஃபைனிங் தட், புரியுது. ஐ எம் எவ்ரிபடி ஹேஸ் நாலேஜ் அபவுட் இட்டுங்கிறேன். ஓகேங்களா? போலீஸுக்கு தெரியுது, மக்களுக்கு தெரியுது. அவர் 7 மணிக்குன்னு சொன்னா அவங்க 3 மணிக்கே வந்து நிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இந்த 4 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து அவங்க நிக்கிறதுக்கு காரணம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அன்புனால தான் வந்து நிக்கிறாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட பிள்ளைகள், விஜயோட ரசிகர்கள், விஜயோட தொண்டர்கள் தான் நம்ம சொல்ல முடியும் ஒழிய, அந்த அன்புக்குரியவர்கள் தான் வந்து நம்ம முன்னாடியே வந்து நிற்கிறாங்களோ ஒழிய, நமக்கு இந்த இடம் வேணும், நம்ம இந்த இடத்துல இருந்து பார்க்கணும் அப்படின்றது. ஸோ தே ஆர் ப்ரிப்பேர்டு. ஈவன் தோ இட் இஸ் வந்து 10 o'clockன்னு சொன்னால் கூட 3 o'clock மக்களே வந்து நிற்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க சொல்கிறதே வந்து 8:45 சொல்கிறாங்க. ஆனால் அந்த 8:45 அவங்க 8:45 வரலையே. 8:45 அவங்க 3 மணிக்கு வராங்க. விடிய காத்தால 3 மணிக்கு அந்த 8:45 வந்து அவங்க நிற்கிறாங்க. அப்படிங்கும் போது இதுதான் பீரியாடிக்கல் டிஃபரன்ஸ். அது இன்னொன்று வந்து நம்ம விஜய் பற்றி நம்ம என்ன இதை தவிர்க்க முடியாதுன்னு சொல்றீங்க? இல்லை, இது எப்படி டைமிங் வந்து இல்லை, அவர் வந்து 8:45 வந்து சார்ட்டர் ஃப்ளைட் ஏறினாங்க.
சென்னையிலேருந்து அப்படின்னு. நான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சார்ட்டர் ஃப்ளைட்டு, இட்ஸ் நாட் அ ஷெட்யூல்டு ஃப்ளைட்டு அப்படின்றாங்க. ஏர்போர்ட் அத்தாரிட்டியில் பல ஷெட்யூல்கள் இருந்திருக்கலாம். இல்லை அதாவது பிரைவேட் ஃப்ளைட் வந்து ஷெட்யூல் கிடையாதா? அதான் ஷெட்யூல் கிடையாதுன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு என்ட்ரிக்கு வந்து நீங்கள் எங்கேருந்து ஏறணும், உங்களுக்கு என்ன எக்ஸ்பென்சஸ்ஸு, அந்த ஃப்ளைட் வந்து இறங்குற டைமு, வந்து ஏறுற டைமு, எவ்ரி மினிட் யூ ஹாவ் டு பே ஃபார் இட். ஃபைன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சார்ட்டர் ஃப்ளைட்டுனால நீங்கள் நினச்சப்போ நீங்கள் போய் காரில் ஏறுற மாதிரி ஏற முடியாது. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். என்னன்னு கேட்டிங்கன்னா, கிங்ஃபிஷர் நிறுவனம் வந்து ஏரோட்ரமில் வந்து ஃப்ளைட்டை நிப்பாட்டி வச்சதுக்கு, யூஸ் பண்ணாமல் நிப்பாட்டி வச்சதுக்கு, அந்த ஏரோட்ரம் சார்ஜஸ் வாஸ் ஹையர் தன் த டிராவல் சார்ஜ். இல்லை டிராவல் சார்ஜ் இல்லை, ஏரோட்ரம் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் சார்ஜஸ்க்கு மேலே இருந்துச்சு. ஓகே, புரிஞ்சுங்களா? அது வந்து அந்த அளவுக்கு மணி ஏறுற. ஸோ நீங்கள் வந்து டைமிங்கு இது எல்லாமே இப்போ அவர் தாமதம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒரு நீங்கள் சென்னையிலேருந்து திருச்சி வந்து சேர்றதுக்கு 30லேருந்து 35 நிமிஷம். ஓகேங்களா? அங்கேருந்து அவர் ரோடு வழியாக போடுறது தான் இங்கே வந்து இட்ஸ் அ கேம். அவர் ரோடு வழியாக போகிறதுல வந்து யாருமே தடுக்கவே முடியாது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க சொல்கிற மாதிரி ஒரு 20 பேர் வந்து டூ வீலரில் வந்து முன்னாடி விழுவுறாங்க. புரிஞ்சுங்களா? அப்படிங்கும் போது இதெல்லாம் நீங்கள் ப்ரெடிக்டே பண்ண முடியாது. ஓகே, இது சில விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அங்கேருந்து இந்த ஸ்பாட்டுக்கு நான் வந்து வர முடியுமான்னு தெரியல, என்னை வந்து அழைச்சிட்டு வந்து கரெக்டாக ஸ்பாட்டில் நிப்பாட்டினது வந்து இந்த போலீஸ்காரங்கன்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பத்திலே வந்து தேங்க்கும் பண்ணுறாரு போலீஸ்காரரை. இதுலேருந்து எனக்கு என்ன தெரியுன்னா, இதுதான் எனக்கு கான்ஸ்பிரன்சியாகவே தெரியுது, கரெக்டாக கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க பாரு அப்படின்னு. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இவ்வளோ கும்பல் வந்து எக்ஸீட் ஆகுது, உங்களுக்கு இவ்வளோ இது வருது அப்படிங்கும்போது எங்களுக்கு இவ்வளோ பாதுகாப்பு கொடுக்க முடியாது, இங்கே இவ்வளோ இது வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ்காரங்க நிப்பாட்டிருக்கலாம்ல. இல்லை, அந்த லோக்கல் டிஎஸ்பி வந்து அந்த தகவலை வந்து சொன்னார்னு ஒரு செய்தி இருக்கே சதீஷ். இது முன்னதாகவே அங்கே ரொம்ப க்ரௌடு, ரொம்ப அதிக அளவில் கூடியிருக்காங்க, அதனால நம்ம அந்த இடத்துக்கு போகிறது வந்து பாதுகாப்பு இல்லைன்னு சொன்ன மாதிரி அந்த லோக்கல் டிஎஸ்பி சொன்னதாகவும் அதை வந்து ஏற்க மறுத்ததாகவும் ஒரு தகவல் உண்டு சதீஷ். இதை வந்து யார் கொண்டு வந்து நீங்கள் லோக்கல் க்ரௌடு தான் இருந்துச்சுன்னா, இதை யார் கொண்டு வந்து விஜய் அங்கே விட்டது? அவர் போலீஸ்க்கு தேங்க் பண்ணார்ல. அப்படிங்கும் போது ஹூ ஹஸ் brought him here? நீங்கள் வந்து கொண்டு வந்து விட்டுட்டு நான் வந்து விட்டேன் பிரச்சனையாச்சுன்றதுனா நீங்கள் சொல்லக்கூடாது. ஏதாச்சும் ஒரு ஸ்டாண்டு தான் நீங்கள் எடுக்கணும். அந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த லோக்கல் அங்கேருந்து அவர் பைபாஸ் ரோட்லேருந்து நான் இங்கே வந்து எப்படி சேர்ந்தேனே எனக்கு தெரியல அப்படி. ஏன்னா அவ்வளோ கும்பல். கண்டிப்பாக அவர் ஏழைகாலுக்கு கூட வர முடியாது. ஓகேங்களா? அவர் ஏழைகால் கூட வாங்க முடியாது. ஆனால் அப்படி செஞ்சதும் அதே போலீஸ் தான். ஓகேங்களா? இந்த பிரச்சனை காரணமும் இருக்குது அதே போலீஸ் தான். அந்த போலீஸ் எப்போதுமே எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒபே த ஆர்டர். இந்த வந்து மெக்கானிக்கல் மைண்டு சுப்பீரியர் என்ன சொல்கிறாங்களோ இல்லை, அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆளுங்கட்சிக்கா ரவுண்டான கொடு, எதிர்கட்சிக்கா சந்து புந்த கொடு. ஓகேங்களா? இந்த மனப்பான்மை நீங்கள் வந்து ஒரு கேஸு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தே வில் நாட் கோ. அதாவது இதுக்கு முன்னாடி எப்படி பண்ணியிருக்காங்க அந்த ப்ரொசீஜரே ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க கேட்ட இடங்கள் வந்து இதோட குறுகலான பகுதி, இதோட குறுகலான உழவர் சந்தையாக இருக்கட்டும், அது இதோட குறுகலான பகுதி. ஒருவேளை அவங்க கோரிக்கையின் அடிப்படையில் அந்த இடம் தந்திருப்போமையானால் விபத்து, அது உயிரிழப்பு இன்னும் அதிகரிச்சிருக்கும் அப்படின்றதுக்கான அச்சங்கள். இல்லை, இப்போ லைட் ஹவுஸ் ரவுண்டானால வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வேறு கட்சிகள் 2 மீட்டிங் போட்டிருக்கு. வேறு கட்சிகள் என்ன, திமுக போட்டிருக்கு. ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் 10/12/22 வந்து திமுக வந்து மாநாடு போட்டிருக்கு. இப்போ போன வருஷம் 4/4/24 அதே ரவுண்டானால வந்து திமுக வந்து மாநாடு போட்டிருக்கு. என்ன டிஃப்ரென்ஸ் இதுக்கும் அதுக்கும்? அவங்க கொடுத்தது வந்து லைட் ஹவுஸ்க்குலாம் கொடுத்துருக்காங்க. இதுதான் நான் சொல்கிறேன். இப்போ எடப்பாடியாருக்கு வந்து இந்த இடத்த கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஆளுங்கட்சிக்கு லைட் ஹவுஸை கொடுக்குறாங்க. என்ன டிஃபரன்ஸ்? இந்த லைட் ஹவுஸ் இந்த வேலுசாமிபுரத்துக்கும் என்ன இருக்கு? இதுல வேறுபாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுல வந்து அவங்க சர்வே பண்ணியிருக்காங்க. அவங்க லெட்டர் வந்து விஜய் வந்து கொடுத்த லெட்டர் வந்து 25/9/25 அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்கும்போது, நாங்கள் இந்த ஸ்கொயர் மீட்டர்ஸ்னால் ஃபுல்லாக மெஷர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? லேக் அண்ட் 20 ஸ்கொயர் ஃபீட் வந்து 1,20,000 ஸ்கொயர் ஃபீட் வந்து இருக்குது. இதில் ஒருத்தருக்கு 2,200 ஸ்கொயர் ஃபீட் ஒதுக்குனா கூட 60,000 பேர் வந்து கம்பலாக நிற்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வே ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வழியில் வேணால் அவங்க பிரிஞ்சு போகலாம், வரத்துக்கான சேர்லாம். அதாங்க ரவுண்டானாக்கும் உங்களுக்கு இந்த ப்ரேயர் வந்து முன்வைக்கப்பட்டது, லெட்டர் மூலியமா கொடுத்துருக்கப்பட்டது. ஆனால் இதில் நமக்கு என்ன தெரியுங்களா, இந்த ஒரு த நெக் ஆஃப் த கார்னர் தே வில் த்ரெட்டன் அஸ். இந்த மாதிரி த்ரெட்டன் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, நீங்கள் அதெல்லாம் இல்லை
நீங்கள் உங்கள் லெட்டர் எடுத்துட்டு வாங்க, வேலுச்சாமி புரம்னு எழுதி கொடுங்க, அப்ரூவ் பண்ணுறேன், இல்லைன்னா வந்து அப்ரூவ் பண்ண முடியாது. இந்த கண்டிஷனை போடுறது யாருன்னு கேட்டிங்கன்னா போலீஸ்காரங்க. சார் நான் வந்து 10,000 எஸ்பி எல்லாமே தான் சார். இல்ல இல்ல ஒரே நான் போலீஸ்காரங்களை மட்டும் சொல்ல மாட்டேன் சார். அந்த ஃபார்மாலிட்டி இன்சார்ஜ் கேக்குறேன். ஆமா, அந்த பிரசன்ட் கவர்மெண்ட் ஹூவர் இஸ் பிரசன்ட் கவர்மெண்ட் இப்போ வந்து இதுக்கே வந்து டிஎஸ்பி தான் நியமிச்சிருக்காங்க. ஓகேங்களா, சார்ஜ் ஷீட் போடுறது என்ன போடுவார், இன்ஸ்பெக்டர்லன்னா தான் போடுவாங்க. ஸோ கடைசியில் வந்து கடைநிலை ஊழியர் தான் வந்து பலிகாடாவாக்குவாங்க. இவங்க எப்போதுமே அப்படிதான். ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் ஒன்று போட்டிங்கன்னா ஸ்டே ஆகும், புரிஞ்சுங்களா? ஆனால் இன்ஸ்பெக்டர் இவங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ஒபே த ஆர்டரு இதுமா உங்கன்னா பிரிட்டிஷ் காலத்துலேருந்து இவங்க ஒன்றும் வெளியில் வரல. இவங்க ரவுண்டான தர மறுத்ததில் வந்து அங்க ஆரம்பிக்குதுன்னு சொல்றாங்க. அங்க ஆரம்பிக்குது இந்த இஷ்யூ வித் ரிகார்ட் டு த பர்மிஷன், புரிஞ்சுங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெசன்ட் பிளேஸ், இந்த ப்ரெசன்ட் பிளேஸுக்கு வந்து 26 அன்னைக்கு வேற லெட்டர் வாங்குறாங்க. அந்த லெட்டர்லேயே பார்த்தீங்கன்னா 25ன்னு போட்டு 26ன்னு மாற்றிருக்காங்க. அப்படிங்கும்போது அதில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. எங்கே பிரச்சனை ஆரம்பிச்சிச்சுன்னு நீங்கள் சொல்லுங்கள். இப்போ விஜய் வர வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இருக்கிறாங்க. விஜய் வந்து எவ்வளோ நேரம் பேசுறாரு, பிரச்சனை ஆரம்பிச்சு நீங்க கேட்கறதுனால சொல்றேன். அது கிடைக்கப்பட்ட தகவல்கள் அந்த ஜென்செட் மேல நிறைய பேர் ஏறி கீழே விழுந்து 2 முறை மின்தடை ஏற்பட்டதுக்கான காரணம் அது. அதனால விஜய் வந்து பேசுறது வெளியில கேட்காம போயிடுச்சு அந்த ஒலி வாங்கி மைக்ல ஸ்பீக்கர்ல. அதனால முண்டி அடிச்சு பார்க்கும் போது அந்த சிக்கல் ஏற்பட்டதா தான் தகவல். வெரி குட். நானும் இதை வந்து மறுக்கலை. அதாவது என்னன்னு கேட்டால் எங்கே எப்போ பிரச்சனை ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா விஜய் வந்ததுக்கு அப்புறம் தான் பிரச்சனை. ஆமா ஆமா ஆமா, ஓகேங்களா? நீங்க காணொலியில அங்க வந்து விஜய் லேண்ட் பண்ணி அவர் மைக்கை எடுத்து எல்லாத்தையும் பேசினது மொத்தமா நீங்க பாத்தீங்கன்னா இட் இஸ் ஒன்லி 20 minutes. அதுக்குள்ளே தான் எல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு. 20 நிமிஷம் தான். 20 நிமிஷத்துல தான் வந்து நடந்துச்சு. இந்த 20 நிமிஷத்துல என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து ஃபர்ஸ்ட் பேசுறாப்புல நண்பா நண்பி அப்படின்னு சொல்லி பேசினாரு. அந்த க்ரௌடு வந்து ஒரு இந்த ஃபஸ்ட்டு வந்து ஏர்போர்ட் வரல, இப்போ தான் போய் வந்து மனு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லமோ அந்த க்ரௌடில் வந்து எனர்ஜி க்ரியேட் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து அந்த எனர்ஜி ஃபஸ்ட்டு க்ரியேட் ஆகுது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ சொல்கிறேன், 10 ரூபா பாட்டில் பாலாஜி பேரை சாங் பாடினோன்னு தான் 10 ரூபா பாட்டில் பாலாஜி இல்லைமேட்டு நான் வந்து எல்லா இதுலேயுமே அதான் சொல்ல போகிறேன். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அது சொல்லவும் தான் வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌடு எனர்ஜி ஆகுது. இப்போ விஜயோட இது என்னன்னு கேட்டிங்கன்னா எந்த ஊருக்கு போனாலும் இப்போ எடப்பாடியார் வந்து என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து அந்த அங்கே இருக்க சிக்கலை மட்டும் பேசுவார். ஆனால் விஜய் என்ன பண்ணுவார், அவர் எனர்ஜி அந்த இதுனா வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு மாடுலேஷன் டிஃப்ரெண்ட்டு. ஓகேங்களா? இந்த குரல் வளம் இப்போ பேசுனது இன்னொருத்தர் பேசுனது இன்னொரு மாதிரி பேசுகிறது அது வந்து கலைஞர் ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் அந்த மாதிரி அந்த குரல் இது ஓகே அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து ஒரு ஸ்டைல் வந்து ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ மிமிக்ரி பண்ணலான்னா பண்ண முடியும். ஓகே, ஸ்டாலின் மாதிரி உதயநிதி ஸ்டாலின் மாதிரி மிமிக்ரி பண்ண முடியாது. ஓகேங்களா? அந்த மாதிரி விஜய்க்கு ஒரு ஸ்டைல் ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. 10 ரூபா பாட்டில் இந்த சாங் பாடவும் எனர்ஜி பயங்கரமாக கிரியேட் ஆயிடுச்சு. இதில் நான் வந்து மெயினாக இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து இது கூடுதலாக கவனம் செலுத்தணுங்கிறேன். அவங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து பல இடத்துல அவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வருது, எல்லாமே வருது. பட் டிஸ்பிளே ஆகிற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இட் இஸ் வெரி இர்ரெகுலர். அதில் வந்து பையஸ்டு கூடுதல் கவனம் செலுத்த நீங்களே சொல்லிட்டீங்க சார். சதீஷ் முழுக்க அவர் இங்கே கிளம்பியிலேருந்து கூடுதல் கவனம் இல்லை. நான் ஒன்று தான் சொல்கிறேன். ஒரு யூடியூப்ல இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வி ஆர் ஆல் இந்த பிக் பாஸ் மாதிரி கிடையாது. ஒரு கண்கள் உங்களை பார்க்குதுன்னு இன்னைக்கு வந்து பல கண்கள் இருக்குது. ஒருத்தனும் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபோனை வச்சுக்கிட்டு தான் தெரியுறான். ஓகேங்களா? அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு விஷயம் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் டிஃபைன் பண்ணி எதுக்காக நம்ம மெயின் ஸ்ட்ரீம் மீடியா நம்புறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து எஃபெக்டிவாக கொடுப்பாங்க அப்படின்றத நம்புறோம். ஒரு யூடியூப் வந்து நம்ம ஏன்னா அவங்க வந்து பொறுப்பேற்றுக்குவாங்க. ஓகேங்களா? எனக்கு கேட்குறேன், எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் மொத்தம் 4 செருப்பு எரிஞ்சதை காட்டியிருக்காங்க? இதுதான் கூடுதல் கவனம் செலுத்தணும்னு நான் சொல்கிறேன். இது யூடியூப்ல ரிலீஸ் ஆகுது. யூடியூப்ல வந்து 4 செருப்பு எடுத்து வீசியிருக்காங்க. நான் சொல்கிறேன், விஜயோட பிள்ளைகள், ரசிகர்கள், தொண்டர்கள், சும்மா பார்க்க வந்தவர்கள், ஓகேங்களா, யாராச்சும் வந்து செருப்பு எடுத்து வீசுவாங்களா? வாய்ப்பு லாஜிக்கலாக கிடையாது. அப்படிங்கும் போது அப்போ எப்படி செருப்பு எடுத்து வீசுவாங்க? ப்ளஸ் இன்னொன்று, இந்த 10 ரூபாய்க்கு பாட்டிலுக்கு பாலாஜி அப்படின்னு 10 ரூபா பாட்டில் பாலாஜி ஆரம்பித்த உடனே நான் இதையும் நான் திரும்ப கேட்குறேன். ஓகேங்களா? இந்த 10 ரூபா பாட்டில் பாலாஜி வந்து கதை வந்து தமிழ்நாட்டில் இருக்க எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன்.
மோராலஸ் எல்லாத்துக்கும் தெரியும், பெண்கள் உட்பட எல்லாத்துக்கும் தெரியும் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இது வந்து இதாயிடுச்சு. இதுக்கான நடவடிக்கை வந்து என்ன எடுத்துச்சு, அவர் என்ன 10 ரூபா பாட்டில், இது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த 10 ரூபா பாட்டில் பாலாஜி தொடருது இல்ல இன்னைக்கு வரைக்கும் தொடருது, இன்னைக்கு வரைக்கும் தொடருது. அதாவது என்னன்னா 10 ரூபா பாட்டில் பாலாஜி கதை வந்து இது பெருசாக கூடாதுன்னு நினைச்சுதான் இந்த கலவரமே ஆயிருக்குங்கிற. செருப்பு எடுத்து யார் வீசினா, ஓகேங்களா, கீழே இருக்கிறவங்க கெட்ட வார்த்தை பேசினாங்களே, ஓகேங்களா, உங்க ரசிகர்கள் உங்க பிள்ளைகள் வந்து கெட்ட வார்த்தை பேசுவாங்களா, ஓகேங்களா, விஜயை திட்டி ஏதாச்சும் பேசுவாங்களா? இட்ஸ் ஆல் கம்மிங் இன் இது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு 7 மணி நேரம் நிக்க முடிஞ்சவங்களுக்கு இல்ல, அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை சார், இட்ஸ் ஆல் பேனிக், ஓகேங்களா. ஜென்ரேட்டர்ல உங்க ஆளுங்களே தான் கீழே விழுந்து அத்து விட்டாங்கிறாங்க. அதுக்கு நான் தான் கீழே விழுந்தேன், நான் தான் அத்தன்னு இன்னைக்கு வரைக்கும் யாரும் எந்த விஜய் ரசிகரும் சொல்லலை. ஸோ ஒரு சைடு நீங்க பாத்தீங்கன்னா அந்த இதுல ஃபுல்லா கருப்படிச்சிருச்சு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. யாரும் அறுத்து விடல, அந்த கூட்டத்துல ஜென்செட்ல ஏறி இறங்கி அங்க போய் இங்க போய் விழுந்ததுல அருந்துருச்சுன்றதா சொல்றாங்க. யாரும் அறுத்து விட்டுற மாதிரி இல்ல. அப்படி நான் எதுவுமே நான் அது சொல்ல, நான் வந்து அது அருந்துருச்சு அருந்தும் இந்த பேனிக்கு இதுவும் சந்தேகத்துக்கு உண்டானதுதான், ஓகேங்களா. ஜென்செட்ல இருந்து உங்களுக்கு போகுது, நீங்க பேனிக் ஆகணும் இல்ல சார். ஒரு செருப்பு எரிஞ்சிருக்காங்க, செருப்பு எரிஞ்சவங்க டைரக்ஷன்ஸை நீங்க பார்க்கணும், புரிஞ்சுங்களா. இந்த க்ரௌடுல இருந்து இந்த இடத்துல இருந்து நீங்க இப்படி போக முடியாது செருப்பு, புரிஞ்சுங்களா. விஜய்க்கு ஸ்ட்ரைட்டா வருது, அந்த செக்யூரிட்டிஸ்லாம் ஏறி நிறுத்து தடுக்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ ஒரு மாடியிலேருந்து பர்ஃபெக்டாக நின்று அடிக்கிறாங்க செருப்பை, ஓகேங்களா. என்னை பார்த்த வரைக்கும், நான் அனலைஸ் பண்ணி பார்த்த வரைக்கும், நான் திரும்ப 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 நான் போட்டு பார்க்குறேன் சார். நான் ஃபால்ஸ் அலிகேஷன்ஸ். ஒரு சின்ன குறிப்பிட்டு, இப்போ இது வந்து தமிழக அரசியல் களத்தில் ஒன்றும் புதிது இல்லை. நாம் தமிழரோட மேடைகளில் எப்பவுமே தொடர்ந்து நடக்கும், அதிமுக மேடைகள் நடக்கும், திமுக மேடைகள் நடக்கும். இந்த எதிர்ப்பு வெளிப்படுத்துறது இது ஒண்ணும் இல்ல சார், அடிக்கிறது செருப்பு இயல்பான ஒன்று தானே. அதோட நீங்க எதை தொடர்படுத்த விரும்புறீங்க? இல்ல, நான் வந்து என்ன சொல்றேன்னா அதை அடுத்து அங்க வந்து தடியடி நடத்துறதுனே தான் வந்து இன்னைக்கு வந்து வலைதளத்துலயும் வருது, யூடியூப்ல நமக்கு ஃபுல்லா. அந்த ஒரு சின்ன பையன் சொல்றான், அந்த சின்ன பையனுக்கு வந்து அங்க வந்து அடிச்சாங்க, போலீஸ் வந்து குச்சி எடுத்துட்டு வந்தோன்னே எல்லாம் ஓடினாங்க, ஓகே. இதுதான் வந்து இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து சொல்லப்படவில்லை. அந்த சின்ன பையன் சொல்றான் என்னைய அடிச்சிட்டாங்க அப்படின்னு. என்ன எதுக்குங்க அடிக்கிறீங்கன்னு, சாரிப்பா தெரியாம பிடிச்சிச்சு. அப்ப தடியடிக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது சொல்றீங்களா? இந்த சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் கிரௌடில், ஓகேங்களா, இவ்வளோ பேர் கிரௌடில் சார் ஸ்டாம்பேஜ் எப்போ சார் ஆகும்? இதுக்கு மேலே வந்து அழகர் திருவிழா ஒருத்தர் மேலே போலீஸ் வந்து கை வச்சாங்கன்னா எங்கே சார் நடக்கும்? வேளாங்கண்ணி கோயில் திருவிழா நடக்குமா சார்? இல்லைன்னா நாகூரில் நடக்குமா? எங்கேயாச்சும் நடக்குமா? ஸ்டாம்பேஜ் வந்து எப்படி சார் நடக்கும்? அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்ப வந்து ஒருத்தர் பயந்து ஓடுறாங்களோ, ஒன்றும் இல்லை சார், பாம்புன்னு கத்தனாவே புரிஞ்சுச்சு சார், பாம்புன்னு கத்தனாவே புரிஞ்சு சார், அங்க இருக்கிறவங்கன்னா பதறனாவே புரிஞ்சிச்சு சார். சரி, எப்போ வந்து அவர் வந்தோடனே பேசுறாரு, எல்லாம் பண்றாரு, சோர்வா இருக்கிறாங்க, தண்ணி பாட்டில் போடுறாரு, அதெல்லாம் வந்து எந்த விதமான நோ டவுட்டு. ஆனா இது உயிர் பலி எடுக்குமாங்கிறது தான் எனக்கு தேணும். இது உயிர் பலி எடுக்குமா? ஸ்டாம்பேஜில் தான் உயிர் பலி ஆச்சுன்னா இதை நான் வந்து என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, திமுக அரசு கீல்டு 40 பீப்புள் தான் நான் சொல்லுவேன். இதுக்கு விட தெரியாம செருப்பு எறிஞ்சவன் யாரு? ஓகேங்களா, தடியடி யார் நடத்தினா? கரண்ட் கட் பண்ணது வந்து இவங்களா தள்ளி விட்டாங்க, இவங்களா ஜென்செட் உள்ளுக்குள்ள போயிட்டு இவங்களா உடைச்சாங்க, இவங்களா போனாங்க. உடைச்சது வந்து விஜய் ரசிகரா இல்லைன்னா ஜென்செட்டை உடைச்சிட்டு போனாங்களா உள்ளுக்குள்ள? ஓகேங்களா, அதுவும் ஜென்செட் உள்ளுக்குள்ள நல்ல கேப் விட்டு தான் நிற்கிறாங்க. ஒன்றும் பெருசாக நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒன்றும் கேப் விட்டு தான் நிற்கிறாங்க. இதனால தான் சந்தேகத்தை எனக்கு வந்து திமுக அரசு மேலே வருது. இப்போ இதற்கு இன்னொன்று வந்து என்ன, அருணா ஜெகதீசன் தருவார்கள் என நான் நம்பலாம். சொல்லுங்க. இதில் நம்ம என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு என்னோட இது வந்து ஜென்செட் லெட்ரு யார் இது பண்ணது, ஸ்லிப்பரு, ஓகேங்களா. விஜய் பேசிகிட்டு இருக்கிறதுக்கு பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா பேனர் கிழிஞ்சிருக்கு, புரிஞ்சுங்களா. பேசிகிட்டு இருக்கிறது பின்னாடியே 4 மணிக்கு தான் சார் பேனர் வச்சுருக்காங்க, ஓகேங்களா. 7 மணிக்கு அந்த பேனர் கிழிஞ்சிருக்கு. விஜய் வந்து பேசுகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேனர் கிழிஞ்சிருக்கு, ஓகேங்களா. நீங்கள் அந்த வீடியோவை நீங்கள் திரும்ப எடுத்து பார்த்தீங்கன்னான்னு பார்க்கலாம். நம்மனா என்ன, வி ஹவ் பீன் டூயிங் திஸ், இந்த ஹோம்ஒர்க்கை பண்ணிட்டு தான் நான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் என்ன இப்படி இருக்குது அப்படின்றதுக்கு. அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் வந்து கட்சி கொடி போட்டு விஜயே அமைச்ச மாதிரி வந்தது. அந்த ஆம்புலன்ஸ் யார் விட்டது, எங்கே போனாங்க, எந்த பர்சனை வந்து ஏற்றுனாங்க, அதுக்கான டீட்டெயில்ஸ். ஆல் திஸ் ஆர் கிரியேட்டிங் பேனிக் ஆஃப்டர் அரைவல் ஆஃப் விஜய்.
விஜய் வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பேனிக்னா கிரியேட் ஆகல. எதுவுமே விஜய் வந்து பாட்டில் பாலாஜின்னு பேசணுன்னே இந்த பாட்டில் பண்ண வேலை தான் இதுதான். நான் வந்து இது பாருங்க, இந்த 10 ரூபா பாட்டில் பாலாஜியை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு அந்த அதே வரல பாருங்க. இன்னைக்கு வந்து 40 பேர் இறந்த உடனே இந்த பாட்டில் பாலாஜி வந்து வரவே இல்லை. அதை தான் நான் சொல்றேன். இப்போ லத்தி சார்ஜ் யாரு, ஓகேங்களா, ஏன் இந்த ரவுண்டானா கொடுக்காம ஏன் இந்த இடத்த இது பண்ணாங்க? கரெக்டா பர்ஃபெக்டா சார் போலீஸ் வந்து கரெக்டா வந்து இறக்கி விடுது. இதுவும் ஒரு கான்ஸ்பிரன்சி தான் நான் சொல்லுவேன். அதாவது விஜயே வந்து பாராட்டுற அளவுக்கு, ஓகேங்களா, அந்த இடத்துல வந்து அவர் நிப்பாட்டி இருக்காங்கன்னு சொல்றேன் நான். அந்த அளவுக்கு அவங்க நிப்பாட்டி இருக்காங்க. இப்ப ஏடிஜிபி சொல்றாரு, ஓகேங்களா, 27,000 பேர் வந்தாங்க, 10,000 பேர் கமிட் பண்ணாங்க, 20,000 பேர் எதிர்பார்த்தோம், ஆனா வந்தது 27,000 27,000 பேர் பண்ணாங்க. நாங்க டேவிட்சன் வந்து 500 போலீஸ் வந்திருக்காங்கன்னு. ஓகேங்களா, நான் இப்போ ஒன்னே ஒரு கணக்கு இது பண்றேன் சார். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல ஈஸியா அவங்க மெஷர் பண்ணிடுவாங்க. இது 27 கிடையாதுன்னு நான். மினிமமா வந்து 50,000க்கு மேல தான் இருப்பாங்க. ஏன் 27ன்னு சொல்றாரு? போலீஸ் ரிப்போர்ட் வந்து 27,000. 27,000 வந்து ஏடிஜிபி ரிப்போர்ட். எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் போட்டதுக்கு இவங்க வந்து 10,000 பேர் தான் சார் கொடுத்தாங்க. ஓகேங்களா, எங்களுக்கு வந்து நீங்க ஒன்றும் இல்லை, எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலேயும் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஓடிட்டு இருக்கு. ஓகேங்களா, ஈஸியாக தே கேன் கவுண்ட் இட். இந்த ஒரு ஸ்ட்ரீட்டு ஃபுல்லாக அது நிற்கிறாங்க, எவ்வளோ 1000 பீப்புளுங்கிறது இன்னைக்கு தலையனா என்னன்ற அவசியம் கிடையாது. திஸ் இஸ் த ஜஸ்ட் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன், எவ்ரிபடி கேன் டூ இட். இந்த மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் பண்ணிங்கன்னா 500 பேர் டெப்ளாய் பண்ணிக்கிறத ஊர்ஜிதப்படுத்துறதுக்கு, அதாவது நியாயப்படுத்துறதுக்காக தான் அவர் 27ன்னு சொல்றாரு. இது 50ன்னு சொன்னார்னா 500 பேர் கம்மின்னு தெரிஞ்சிடும் அப்படின்னா 500 பேர் கம்மின்னு தெரிஞ்சிருங்கிறதுக்காக இதுக்கு பர்மிஷன் கேட்ட அந்த மாவட்ட செயலாளர் இவர் புசி இந்த 27,000 பேர் அந்த லாஜிக்லயே 500 பேர் கம்மின்ற வாதம் முன்வைக்கிறது. அந்த 500ம் ஆர்ம்டு ஃபோர்ஸ், ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ், அதை பஸ்ல உட்காந்து எல்லாத்தையும் கணக்கிட்டு சொல்றீங்க. ஃபீல்ட்ல எவ்வளவு பேர் இருந்தீங்க? அண்ணாமலை அந்த கேள்வி எடுக்கும். ஆமா, அதோ அந்த ஃபீல்ட்ல நீங்க எடுத்தீங்கன்னா அந்த 500 நான் வந்து ரொம்ப கம்மின்னு சொல்றேன் சார். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜயோட கூட்டத்தை வந்து எல்லாமே மெஷர் பண்றாங்க, புரிஞ்சுங்களா? ஒன்றும் இல்லை, அவங்க பவுன்சர்ஸ் நிற்கிறாங்க, ஏன் அதை சுற்றி அவங்க ஆளுங்க நிற்கல? கூட்டத்து உள்ளுக்குள்ளே அவங்க போக மாட்டாங்க, ரைட்டு, கூட்டத்தை கட்டுப்படுத்த மாட்டாங்க, ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. நீங்கள் அங்கேருந்து கொண்டு வந்து விட்டீங்கல்ல, ஓகே, நீங்கள் திரும்ப, ஏன்னா அவர் எவ்வளோ நேரம் பேசுகிறாரு, 1 மணி நேரம் பேசுகிறாரா, 2 மணி நேரம் பேசுகிறாரா? நீங்கள் வெளியில் விட்டுட்டு போயிட்டு திரும்ப வரத்துக்குள்ளே அவர் வந்து மீட்டிங்கை முடிச்சிடுறாரு 10 நிமிஷத்தில். 10 நிமிஷத்துக்கு மேலே பேசுறது இல்லை. அப்படிங்கும்போது அவர் நிற்க வச்சு அவரை பேச விட்டு நீங்கள் அப்படியே கூட்டிகிட்டு போகிறதுல இந்த போலீஸ்காரங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தான் எனக்கு தெரியல. ஸோ இதில் வந்து நான் வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இவங்க எஃப்ஐஆர் அருணா ஜெகதீசன், ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீசனை வந்து ஒரு நபர் நான் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து அவங்க வந்து இது ஏடிஜிபி சொல்கிறாப்புல. நான் இன்னும் சொல்கிறேன், நீங்கள் வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க, இவர் மாவட்ட தலைவர் மேலே, பர்மிஷன் வாங்கினவர் மேலே, ஜெனரல் செக்ரட்டரி, ஐடி எல்லாத்து மேலே நீங்கள் போட்டிருக்கீங்க. இதோட சேர்த்து அதர்ஸ்னு ஒன்று இருக்கு. அந்த அதர்ஸ் யாருன்ற கேள்வி, அந்த அதர்ஸில் வந்து என்ன கேட்டிங்கன்னா, இந்த ஏடிஜிபியும் சேர்த்துக்கோங்கிறேன். ஏன்னா இந்த மெக்கானிக்கல் மூளையே இல்லாத மனுஷங்க சார், இந்த போலீஸ்காரங்களுக்கு மூளையே கிடையாது. அதாவது ஆளுங்கட்சிக்கு இந்த இடம் எது, மற்ற கட்சிக்குன்னா இந்த இடம். மெக்கானிக்கல் மேனர், தே டோன்ட் அப்ளை தேர் மைண்ட். ஒன்றுத்துக்கும் நம்ம கோர்ட்டுக்கு போகணும்னா தே ஆர் மெக்கானிக்கல். இது ஒரு இதுக்கான சொல்ல, ஒரு ஏதோ ஒரு இதில் நான் வந்து ஒரு ஃபோர்ஸில் இருக்கவங்களே சொல்கிறாங்க, அம்பாசமுத்திரம் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ்கார் வந்து டெய்லி அங்கே நிற்கிறாராம். அதாவது ஒரு அவர் வெஹிக்கிள் வந்து ரிப்பேர் ஆனதுனால அந்த வெஹிக்கிளுக்கு பாதுகாப்பாக வந்து 2 ரிசர்வ் கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க. ஓகே, அது அடுத்த நாள் வந்து அந்த வெஹிக்கிளை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எதுக்கு நிற்கிறான்னு தெரியாமல் 4 வருஷமாக அங்கே ஒருத்தர் நின்றுட்டு இருப்பான். இதுதான் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட். தே டோன்ட் அப்ளை தேர் மைண்டு. மூளையே கிடையாது. நீங்கள் ஆரம்பத்திலேருந்தே தாவேகா, அதாவது இந்த சம்பவத்திற்கு யார் யார் பொறுப்பு இருக்க வேண்டும், யார் யாருக்கெல்லாம் பொறுப்பு என்ற ரீதியில் பேசுறீங்க. நான் வெளிப்படையாக கேட்குறேன் சதீஷ், நீங்கள் தாவேகாவுக்கு எந்த பொறுப்புமே இல்லைன்னு நம்ம கடந்து போகலாமா? இல்லை, நான் சொல்கிறேன், தாவேகாவுக்கு வந்து ஈக்குவலி தே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இந்த இது. பட் என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்படி சொல்கிறது, நீங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து இத்தினோண்டு தட்டை கொடுத்து சாப்பிடுன்னு சொன்னீங்கன்னா எப்படி சாப்பிட முடியும்?
இவ்வளோ பெரிய பிளேட்டை கொடுத்து நீங்கள் சாப்பிடணும்னு சொன்னீங்கன்னா சாப்பிடலாம். ஒரு கிண்ணத்தை கொடுத்து நீங்கள் சாப்பிடுன்னு சொன்னால் எப்படி சாப்பிட இல்ல முடியும்? பரவலாக ஒரு கருத்து இருக்குது சதீஷ், உங்களுக்கு தெரியும். அதாவது மற்ற கட்சிகள் இங்கேருந்து ஒரு தலைவர் கிளம்புறாரு அப்படின்னா, இப்போ இங்கே சென்னையிலேருந்து ஒருத்தர் கிளம்புறாரு, ஒரு ஒரு பெரிய கட்சியோட தலைவர் கிளம்புறாரு, திருச்சியில் மாநாடு என்றால் இங்கேருந்து கிளம்புவார், அங்கே போயிடுவார். ஆனால் தாவேகா மட்டும் என்ன பண்ணுது, இயல்பாக என்ன பண்ணுதுன்னா, சார் கிளம்பிட்டாரு, சார் காஞ்சிபுரம் கடக்கிறாரு, சார் செங்கல்பட்டு கடக்கிறாரு, சார் திருச்சி கடக்கிறாருன்னு எக்ஸில் வந்து பதிவு பண்ணிட்டே இருக்கிறாங்க. அது வந்து ஆங்காங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து வெளியில் கொண்டு வருது. ஸோ இது ஒரு மிக முக்கியமான ஒரு தவறான முன்னெடுப்பாக வந்து முன்வைக்கிறாங்க சதீஷ். அது சரியா? இல்லை, இதில் நான் வந்து இப்போ ஜென்ரலாக நீங்கள் சொல்கிறேன், ஓகேங்களா? இப்போ நீங்கள் பெரும் தலைவரை, நீங்கள் இன்னைக்கு இருக்கிற எல்லா பெரும் தலைவரை நீங்கள் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? அவர் இங்கேருந்து கிளம்பிட்டாரு, இங்கே போகிறாரு, அவங்க எக்ஸ்பர்ட்டில் வந்து எல்லாத்தையும் போடுறாங்கன்னே வச்சுக்கோங்க, ஓகேங்களா? என்ன ஆகும்? அவங்க மொத்த பேரும் வழிநடுகள் இருப்பாங்க. இல்ல என்ன ஆகும்? இல்ல நீங்க வச்சுக்கோங்க சார், இன்னைக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இந்த மாதிரி இதே ஃபார்முலால வராருன்னு வச்சுக்கோங்களேன், ஓகே, இங்க வராரு அங்க வராருன்னு வந்தா என்ன ஆகும்னு மட்டும் சொல்லுங்க. தேவையற்ற பொதுமக்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும், போக்குவரத்து நெரிசல் ஏற்படும், இத மாதிரியான விபரீதங்கள் ஏற்படுத்த எல்லா இடத்துலயும் அந்த தலைமை உணர்ந்திருக்க வேண்டுமல்ல? இல்ல எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களால 200 ரூபாய் கொடுத்து கூப்பிட முடியாது சார். இன்னைக்கு நீங்க நல்லா யோசிச்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து விஜய்க்கு கூடுற கூட்டமாங்கிறாங்க எல்லாருமே அவங்கவுங்க மனசாட்சியை வச்சு அவங்க எல்லாமே எல்லாத்துக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இன்னைக்கு வந்து 200 ரூபா 500 ரூபாய் அமௌண்ட் கொடுக்காம இப்படி கூடிய கூட்டம் தானே சதீஷ் பிரச்சனையா இருக்கு. இல்ல இன்னைக்கு வந்து அந்த கூட்டமும் நீங்க வந்து விஜய்க்கு கூடின கூட்டமும் ஒரே கூட்டம்னு சொல்லுங்க. இன்னைக்கு விஜய்க்கு கூடுற கூட்டம், நான் வந்து ஒரு போன இதில் கூட நான் வந்து பேசினேன், அதாவது 100% இஸ் அவர் ஓட்டிங் பர்சன்டேஜ் அப்படின்னா இன்னைக்கு பவுலிங் பர்சன்டேஜ் இஸ் ஃப்ரம் 60 to 65 தான், ஓகேங்களா? அந்த 60 to 65ல வந்து பார்த்தீங்கன்னா 20.5% திமுக இருக்கு, 20ல அதிமுக இருக்கு, மதுரை இதர கட்சிகள்லாம் சேர்ந்து பாக்கி 20% இருக்குது. இதுதான் வந்து இன்னைக்கு கால்குலேஷன். 36 தேர்தலில் வாக்களிக்க போகும் பிள்ளைகள்லாம் கூட இருக்கிறாங்களே. இல்ல இங்க நீங்க எடுத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா பாக்கி இருக்க 35%, இங்க பாக்கி இருக்க 35%. இன்னைக்கு ஒன்றும் இல்லை சார், இன்னைக்கு ஆயுத பூஜைக்கு நம்ம லீவு டிக்ளேர் பண்ணாங்க, எவ்வளோ பஸ்ஸு போகுது, ஓகேங்களா? இப்போ தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸே காலி ஆயிரும். மெட்ராஸில் நீங்கள் வந்து எங்கே வேணால் 10 நிமிஷத்தில் போயிடலாம், தீபாவளிக்கும் பொங்கலுக்கும், ஓகேங்களா? அந்த மாதிரி 10 லட்சம் பேர் கிளம்பிடுவாங்க. ஆமாம். ஆனால் எலெக்ஷனுக்கு இங்கேருந்து அந்த ஓட்டு கிளம்புமா? எலெக்ஷனுக்கு இங்கே மெட்ராஸ் போலிங்கும் கம்மி, மெட்ராஸ் போலிங் தான் இருக்கிறதுலே கம்மி, தெரியுங்களா? 40 to 50% தான், 40 வரைக்கும் வந்துருச்சு. இந்த எலெக்ஷன்னா வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலர் எலெக்ஷன்னா வந்து பார்த்தீங்கன்னா 35% தான் பவுலிங்க, 35% தான் பவுலிங்க, இவங்க தான் கவுன்சிலரு. இப்போ மெட்ராஸில் யாருக்காச்சும் அவங்க ஏரியா கவுன்சிலர் பேர் தெரியுமா? தெரியாது, அவசியம் இல்லைன்னு நினைக்கிறாங்க இவங்கன்னா வந்து இதெல்லாம் வந்து ஒரு அரசியல். ஆனால் இன்னைக்கு விஜய்கிட்ட இருக்கிறது வந்து எவ்ரிபடி இஸ் டாக்கிங் அபவுட் 65% ஓட் பேங்கை தான் அவர் பிரிப்பார் அப்படின்னு. ஹி ஹேஸ் எ செப்பரேட் ஓட் பேங்க் ஆஃப் 35%. அந்த 35%, அதாவது நான் போலிங் ஓட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் இளைஞர்கள். இப்போ இளைஞர்கள் நீங்க சொல்றது வந்து பொதுவாக சொல்றீங்க சதீஷ். இந்த குறிப்பிட்ட சம்பவத்தில் அங்கே மாவட்ட நிர்வாகி சரி, நீங்க இப்போ லாஜிக்கலாக ஒரு விபத்து, நம்ம இந்த நொடி வரைக்கும் அது விபத்தாக தான் நம்புறோம், அப்படிதான் ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஸோ விபத்துனே நான் விபத்துனே பேசுறேன், அதாவது அது உறுதிப்படுத்தல, இது திட்டமிட்ட செயலா பின்னாடி யார் வந்து உறுதிப்படுத்தவில்லை. இல்ல சதீஷ், விபத்து தான், விபத்து நடக்குது, உங்க வீட்டுக்கு வந்திருக்க ஒரு விபத்து நடக்குது. இல்ல சதீஷ் கிளம்பி போறதுன்றது எந்த விதத்தில் ஏற்புடையது? விஜயோ முக்கியமான நிர்வாகிகள் யாருமே களத்தில் இல்லாம எல்லாமே வந்து காணாம போயிட்டாங்கிறது வந்து அபத்தத்தின் உச்சமல்லவான்னு சொல்றாங்க. சார், நான் இங்க இன்டர்வியூ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்றேன், ஓகே, ஐ எம் நாட் a spokesperson for தாவேகா. ஃபைன், தட் ஐ நோ. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம தாவேகாக்கா நான் ஏன் இதை வந்து பேசுகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹி ஹாஸ் a severe தரமா சார். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மன உளைச்சல் இருக்குது பாருங்கள், நீங்கள் மன உளைச்சல், அதாவது இது வந்து விஜய் படத்தில் தான் வந்துச்சு. இந்த நம்ம விஜய் சேதுபதி சாரும் விஜயும் நடிச்சதில் 2 பேரை தூக்கிட்டாண்டா அப்படின்பாப்புல, அதில் அழுவாப்புல. அந்த பெயின் இன்னைக்கு 40 பேர் கொடுத்துருக்காங்க விஜய்க்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி, அதாவது இந்த படத்தை தான் நான் வந்து இதில் உதாரணம் காட்ட விரும்புகிறேன்.
இப்போ சினிமா தானே பேசுகிறாங்க. அதான் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி உங்களை நான் அழிச்சிருவேன்டா அப்படின்ற மாதிரி இந்த 10 ரூபா பாட்டில் பாலாஜி பண்ண வேலை. எனக்கு என்ன வேற எந்த இடத்துலயாச்சும் ஒரு விஜய் சுற்றி இருக்க 20 சர்க்கம்ஃபரன்ஸில் 20 ஃபீட் சர்க்கம்ஃபரன்ஸில் ஒரு அதுவும் இல்லாமல் அந்த செருப்பு வந்து பெரிய ஹெவியான செருப்புனா கிடையாது, ஒரு மாதிரி ஒரு இந்த ரப்பர் மாதிரி இருக்கிற ஒரு செருப்பு தான். அது அவ்வளோ தூரம் வரவே வராது. ஏன்னா பஸ்ஸே வந்து ஒரு பெரிய டால் பஸ்ஸு. ஸோ இட் ஹாஸ் பீன் ப்ரீ பிளான்ட் அண்ட் இட் ஹாஸ் பீன் ப்ரீ டிக்டேட்டட். இது வந்து பர்ஃபெக்ட்டா பண்ணிருக்காங்க. இப்போ இதெல்லாம் ஒரு வாதத்திற்காக நான் நீங்க சொல்ல ஏத்துக்கிறேன் சதீஷ். இல்ல வாதத்துக்காக இல்ல, எனக்காக இதையெல்லாம் லாஜிக்கலாவே நீங்க சொல்லுங்க. சரிங்க, இதையெல்லாம் உணராமலா இருந்திருப்பார் விஜய். இப்போ விஜய் வந்து எல்லாருமே எதிர்க்கிறாங்க, அதாவது கட்சி தொண்டர் வரவேற்கிறார்கள். ஆனா முக்கியமான கட்சிகள் எதிர்க்கிறது. அப்போ இவ்வளவு பெரிய கூட்டம் கூடும், அங்கு சென்றால் இவ்வளவு அசௌகரியங்கள் ஏற்படும், இல்ல இதெல்லாம் திட்டமிட்டு பண்ணுவாங்கன்றத உணராமல் இருந்திருக்கிறாரா விஜய்ன்ற? இல்ல நான் ஒரே நிமிஷம் நான் சொல்றேன். இது வந்து உணராம இருந்திருப்பாங்களா விஜய்னா, நான் வந்து உண்மையிலே சொல்றேன். அவங்க வந்து 2-3 பேர் சாவாங்க, ஒரு ஸ்டாம்பேட் ஆகும் இதாகும், அதுக்கப்புறம் அவங்க கட்சி கூட்டத்தை நிப்பாட்டணும்னு நினைச்சு தான் இதை செஞ்சிருப்பாங்க. ஏன்னா பாட்டில் பாலாஜி 40 பேரை, ஏன்னா செஞ்ச பாவமே ஏகப்பட்ட பேர், எல்லாத்துக்கும் கண்டக்டர் ஆக்கி விட்றேன், டிரைவர் ஆக்கி விட்றேன்னு ஆட்டையை போட்ட காசுனால தான் இன்ன வரைக்கும் கோர்ட்டு கேஸுன்னு அழிஞ்சிட்டு இருக்காப்புல. எல்லாம் வந்து சாமானியன்ட்டு வாங்கின காசு. இந்த பாட்டில் பாலாஜி வந்து உருப்படாம போறது காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா, இது அதுதான் இந்த இது சொல்ற மாதிரி லஞ்சங்கிறது வந்து நீ கடமையை செய்யறதுக்கே லஞ்சம் வாங்குறவன் வந்து இந்த பாட்டில் பாலாஜி. ஓகேங்களா? இந்த இன்னையிலேருந்து 10 ரூபா பாட்டில் பாலாஜிங்கிற ஒரு பேரை வந்து நான் வந்து பர்சனலாகவே எடுத்துக்கிறேன். ஏன்னா இது வந்து ஐ ஃபெல்ட் திஸ். எவன் வந்து உங்களுக்கு வந்து செருப்பை தூக்கி அடிப்பான்? எனக்கு நீங்கள் அதுக்கு யாருமே பதில் சொல்ல மாட்டீங்களே. எவன் வந்து கெட்ட வார்த்தையில் திட்டுவான்? அதுக்கு யாருமே பதில் சொல்ல மாட்டீங்களே. இது வந்து உங்க ஆளுங்களே போய் நீங்க பாதி உயர புனிங்கி விட்டாங்க அப்படின்றீங்க. டிரான்ஸ்ஃபார்மர் சைடு போவாங்க சார், உயர தோற்றதுக்கு எல்லாருக்கும் அதுக்கும் இதுக்கும் என்னங்க சம்பந்தம்னு கேக்குறேன். ஒரு செருப்படிச்சா ஒரு 4 பேர் இது யார் செய்வான்னு ஆபாச வார்த்தைகளை அர்ச்சித்தால் இல்ல. இது வந்து கூட்ட நெரிசல் ஏற்படுறதுக்கு லாஜிக்கலா என்னங்க காரணம்? இல்ல இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த செருப்பு அடிச்சது ஆபாச வார்த்தை பேசுனது வந்து விஜயின் பிள்ளைகள் பேசுவார்களா, வாய்ப்பு இல்லங்க, தொண்டர்கள் பேசுவார்களா, ரசிகர்கள் பேசுவார்களா, பிடிக்காத கட்சிகள் பிடிக்காத தொண்டர்கள் செஞ்சாங்க ஏத்துங்க. சோ அப்படி கூட ஏத்துங்க. இல்ல அப்படின்னு ஏத்துக்கிட்டீங்கன்னா அதான் இது யார் செஞ்சது? பாட்டில் பாலாஜி தான். இது யார் செஞ்சது? இப்ப நீங்க சொல்றீங்கல்ல ஏத்துக்கிறோம் அப்படின்னு, ஏத்துக்கிட்டீங்கன்னா யார் செஞ்சது? Who is that? சரி சதீஷ், இப்ப யார் அந்த சார்ன்ற மாதிரி இந்த குற்றச்சாட்டு அதற்காக ஒரு நபர் கமிஷன் அமைத்திருக்கிறார்கள். ஒரு நபர் கமிஷன் நீதியரசர் அருணா ஜெகதீஷ் ஒரே நிமிஷம். அது எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? இல்ல சார், இந்த ஒரு நபர் கமிஷன்ல எதுவுமே ஒன்னும் தேர்னதே கிடையாது. ஓகேங்களா? ஸ்டெர்லைட்டுக்கும் ஒரு நம்பர் கமிஷன் போட்டு அவங்க ரிப்போர்ட் ஹானஸ்டா தான இருந்துச்சு நான் கேள்விப்பட்டேன். அவங்க சப்மிட் பண்ணிட்டாங்க. அவங்க சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ரிசல்ட் இருக்குன்னு ஆஃப் கோர்ஸ் அவங்க சப்மிஷன் ஓகே தானே. ஓகே, அவங்க சப்மிட் பண்ண உடனே என்ன ரிவிஷன் கள்ளக்குறிச்சிக்கு, ஓகேங்களா, என்ன இது இவர் வந்து உடனடியாக இங்கே வந்து நடந்தது என்ன, எப்படி வந்து இப்போ வந்து செந்தில் பாலாஜி வந்து இமீடியட்டாக எப்படி அந்த ஹாஸ்பிட்டல் போனார், ஓகேங்களா? இப்போ வந்து ஒருத்தர் நேற்று கூட சொன்னார், செந்தில் பாலாஜிக்கு முன்னாடியே எம்ஆர் விஜயபாஸ்கர் போயிட்டாரு அப்படின்னாரு. அவங்களாம் அங்கே லோக்கல் ஏரியாங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இவ்வளோ பெரிய சம்பவம் கேட்டல இயல்பானது தானே. இப்போ அதெல்லாம் உள்ளுக்குள்ள கருதிக்க முடியுமா சார்? இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நான் உள்ள ஒருத்தன் இருக்குமா இல்லையான்னு இல்லை, நான் உங்களை பற்றி தப்பாக பேசியிருக்கேன், ஓகேங்களா? அட்டண்டன்ஸ் உங்கள் அட்டண்டன்ஸ் பர்ஃபெக்டாக இருக்குது. இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அன்பில் மகேஷ் போய் அங்கே நிற்கிறாப்புல, ஓகேங்களா? அவர் ஒரு ஆஸ்கர் வின்னர்னு சொல்லி இப்போ போட்டாங்க. அமைச்சருங்க ஆஸ்கர், அதுதான் சார், அமைச்சருங்க, அதுதான் சார், சட்டமன்ற உறுப்பினருங்க. இல்லங்க, எம்ஆர் பாஸ்கர் சட்டமன்ற உறுப்பினருங்க. இல்ல சார், மக்கள் பிரதிநிதிகள் அல்லவா? இல்ல ஏதோ யாரோ சொல்றீங்களே. இல்ல நான் வந்து என்ன சொல்றேன், செந்தில் பாலாஜி, அதாவது அலிகேஷன் ஹஸ் பீன் ரைஸ்ட் அகைன்ஸ்ட் யுஎஸ் பாட்டில் பாலாஜி, அதுக்கப்புறம் தான் இந்த கமோஷன் நடந்திருக்கு. இந்த கமோஷன் நடந்த பிறகு நீ இமீடியட்டா போய் ஹாஸ்பிட்டலில் நிற்கிற, உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா அன்பில் மகேஷ் வராப்புல, அடுத்த 10 நிமிஷத்தில் இன்னைக்கு எல்லாமே ட்வீட்டில் எல்லாமே இட்ஸ் ஆல் ரெக்கார்டட் சார், ஓகேங்களா? அடுத்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 10 லட்சம் அறிவிக்கிறீங்க, 1 ஹவருக்குள்ளே 10 லட்சம் அறிவிக்கிறீங்க. பிரசிடென்ட்ல இருந்து லோக்கல் இல்ல சார், இல்ல உடனே அறிக்கை இல்ல ஒரு 1 ஹவர்ல வந்து நீங்க 10 லட்சம் வந்து இது பண்றீங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏன் உங்க ஏர் ஷோல நடந்தது வந்து ஸ்டாம்பேடே கிடையாதுன்னு சொன்னீங்க, ஓகேங்களா? உங்க ஏர் ஷோல நடந்தது ஸ்டாம்பேடே கிடையாது, அந்த 5 பேருக்கு ஒண்ணுமே கொடுக்கல, இது அவங்க வந்து வெயில்ல வந்து சன்ஸ்ட்ரோக் ஆகி செத்து போயிட்டாங்கன்ட்டீங்க. உங்க ஏர் ஷோல நடந்தது இத்தனைக்கும் வந்து இது மெரினா பீச் இஸ் ஹவ் வைட்லி இஸ் ஓப்பன். நம்ம ஜல்லிக்கட்டு வந்து அங்கே நடத்தியிருக்காங்க. ஜல்லிக்கட்டு எந்த விதமான ஒரு கூட்ட தலைவர் இல்லாமல் நடத்தின ஒரு இடத்துல உங்களால் ஏர் ஷோ நடத்தி ஒழுங்காக பண்ண முடியல,
அங்கே 5 பேர் சன்ஸ்ட்ரோக்கில் இறந்து போயிட்டாங்க, அவங்களுக்கும் எங்களுக்கும் பொறுப்பு இல்லைன்ட்டீங்க. கள்ளக்குறிச்சிக்கு ஓகேங்களா, சாராய வழக்கு முன்னாடி குடிச்சு 2 பேர் சாராயம் குடிச்சு அவன் செத்து போயிட்டான். ஓகேங்களா, அவன் வீட்டுக்கு சாவுக்கு வந்தவங்க அதே எடுத்து சாராயத்தை எடுத்து குடிச்சு செத்து போனாங்க. ஸோ ஃபஸ்ட்டு குடித்தவன் வந்து சாராயம் குடிக்கல அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுத்தது தான் இன்றைக்கி வந்து இது. அவனை தூக்கி கொண்டு போய் வச்சு எரிச்சு போடுறீங்க, ஒரு எவிடன்ஸே விட மாட்டாங்க. ஒன்றும் இல்லைங்க, இந்த திமுக வந்து உண்மையில சொல்கிறேன் ஓகேங்களா, கூட இருக்கிறவனே சாவடிச்சிருவாங்க. புரிஞ்சுங்களா, என்ன வாட்டா இருக்கட்டும். இந்த 2G வழக்கில் பாஷான்னு ஒருத்தர் வந்து தூக்கு போட்டுக்கிட்டாரு. ரொம்ப சீரியஸ் சார்ஜ் சதீஷ். இல்லை ரூலிங் அவுட் சார், சொல்கிறேன் சார், அதுக்கு வழக்கு தொடர்ந்தா பாஷா வந்து தூக்கு போட்டுக்கிட்டாரு. ஓகேங்களா, பாஷா வந்து தூக்கு போட்டுக்கிட்டாரு. ஏன் இன்னைக்கு பேசுறாரு கொள்கை பரப்பு செயலாளர் நம்ம ராஜா, ஓகேங்களா, பெயிலே அப்ளை பண்ணல சார், பெயிலே அப்ளை பண்ணல, பெயிலே அப்ளை பண்ணல. அவர் ஃபர்ஸ்ட் பெயில் இஸ் பீன் கிராண்டட், பெயிலே அப்ளை பண்ணல. வெளில வந்து அவங்க கொன்றுவாங்கன்னு அவருக்கு என்ன தோணும்? இவங்கன்னா வந்து சீரியஸ் அலிகேஷன் இல்லை சார், இவங்கன்னா கொலை, அதாவது ஏரியாக்கு ஏரியா அவர் கொலைகாரங்க இருக்காங்க சார், ஏரியாக்கு ஏரியா அவர் கொலைகாரங்க இருக்காங்க. இப்போ நீங்க ஒண்ணு சொல்றீங்க, ராமஜெயம் எடுத்துக்கோங்க, திருச்சியில ராமஜெயத்தை எடுத்துக்கோங்க. எவனாச்சும் வந்து எப்படி சாவடிக்கப்பட்டாருன்றதை யோசிச்சு பாருங்க. அதாவது எவ்வளவு கொடூரமான ஒரு சாவு, புரிஞ்சுக்கலாம். ஒரு இடமும் நீங்க பொன்முடி எடுத்துக்கோங்க, ஓசி பஸ், இவங்களுக்குன்னா மண்டை கருவம் சார், இவங்க மண்டை கருவம், அவ்வளவு ஒரு இது ஓசி பஸ். இவங்க என்ன பேசுற பேச்சே வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மண்டை கருவத்தின் உச்ச நிலை. மூர்த்தி நடத்துற ஃபங்க்ஷன் எப்படி சார் இருக்குது? ஓகே, கல்யாணம் நடத்துனாங்க, அதனால் வந்து இன்னைக்கு வந்து ஒரு நான் இன்னைக்கு சொல்றேன் சார், கலைஞரோ அம்மாவோ உயிரோடு இருந்திருந்தா அந்த கட்சிக்காரங்க இந்த மாதிரி ஒரு கல்யாணம் நடத்திடுவாங்களா? இன்னைக்கு மூர்த்தி நடத்துறாரு கல்யாணம், மதுரையே அல்லாளப்படுது. உனக்குன்னா ஏது காசு? இன்னைக்கு நான் வந்து சொல்றேன், துளசி வாண்டையாரும் தினகரனும் வந்து கல்யாணம் நடத்துனாங்க. ஓகேங்களா, அதை வந்து நம்ம வந்து பெருசா பேசுறது இல்லை. ஏன்னா அவங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியுமே துளசி வாண்டையார் வீட்டில் இப்படிதான் கல்யாணம் நடக்கும். புரிஞ்சுங்களா, ஆடு வெட்டுவாங்க, கறி சோறு போடுவாங்க. ஓகேங்களா, நானே போயிருக்கேன், சட்டை துறப்பாங்க, உள்ளுக்குள்ள விடுவாங்க, சாப்பிடுவாங்க, இன்னும் சைடில் சட்டை துறப்பாங்க, வெளில போனோம். ஓகேங்களா, திருவிழா மூலம் அவங்க நடத்துவாங்க. புரிஞ்சுங்களா, இவங்க எப்படி பண்ணாங்க? ஒரு அமைச்சர் வீட்டில் இப்போ கல்யாணத்தை நீங்க யோசிச்சு பாருங்க சார், வீட்டில் இருக்க எல்லா ஃப்ரூட்ஸும் உனக்கு கிடைக்கும். இவங்க பண்ற ஒரு ஆடம்பர வேடிக்கையை நீங்க மட்டும் பாருங்க. இதுனா மனம் கொதிச்சு நான் சொல்றேன் சார். இவங்க பண்ணாத லேண்ட் கிராபிங் கிடையாது. ஓகேங்களா, லிஸ்ட் போட்டு இன்னைக்கு ஒன்றும் இல்லை, ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் சார், ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் எந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லையாச்சும் லஞ்சம் இல்லாமல் நான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன்னு ஒருத்தனை காட்ட சொல்லுங்களேன். லஞ்சம் இல்லாமல் ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டோன்னு காட்ட சொல்லுங்களேன். லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன பண்ணுது? போலீஸே வந்து டம்மி ஆயிரும் சார். இந்த கவர்மெண்ட் வந்துச்சுன்னா போலீஸே, நான் வந்து இன்னைக்கு சொல்றேன் சார், இன்னைக்கு சொல்றேன், ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் லஞ்சம், இவங்க வந்து ஒரு எல்லை மீறின ஒரு செயல். இவங்க வந்து திமுக கவர்மெண்ட்டுக்குன்னா ஒரு பெரிய ஓட் பேங்கே கிடையாது சார், இதுனா ஒரு மாயே தான். ஓகேங்களா, 25 வருஷத்துக்கு அப்புறம் இப்போதான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. ஓகேங்க, எப்போ ஜெயிச்சாங்க? 96ல் அம்மா பெரிய கல்யாணம் பண்ணதை வச்சு எல்லாம் சன் டிவியில் போட்டு ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன ஜெயிச்சாங்க? அதுக்கப்புறம் மைனாரிட்டி கவர்மெண்ட்டு 96 எடுத்து மைனாரிட்டி கவர்மெண்ட்டு, அதுக்கப்புறம் 133 3 டிஜிட் வாங்கினதே வந்து பார்த்தீங்கன்னா 25 வருஷத்துக்கு அப்புறம். ஏன்னா இவங்க ஆட்சியில் எப்படி தெரியுமா, இவர்கள் வந்து மன்னராட்சி கிடையாது, மன்னராட்சி பிளஸ் சிற்றரசர்கள் ஆட்சி. சிற்றரசர் யாரு? கே நேரு, பொன்முடி, புரிஞ்சுங்களா, ஏரியாவுக்கு ஏரியா தலைய. இப்போ வந்து கரூரில் வந்து செந்தில் பாலாஜி. ஓகேங்களா, இந்த மாதிரி தலைய, அதாவது இவங்க வந்து சம்பாதிக்கிறது மட்டும் இல்லை, லஞ்சம் ஊழல் மட்டும் கிடையாது, அதிகாரம். இந்த அதிகாரத்தை வந்து எப்படி துஷ்பிரயோகம் பண்றதுன்றது இவங்கள்ட்ட தான் கத்துக்கணும். இப்போ நம்ம இந்த சம்பவத்தில் ஒரு நபர் கமிஷன் அமைச்சிருக்காங்க, அது தொடர்பாக நீங்கள் விமர்சனங்கள் முன்வைக்கிறீங்க. தாவேகா தரப்புல சில கோரிக்கைகள், தாவேகா வந்து அந்த வழக்கோட போக்கு எப்படி போகும்? இல்லை, நான் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அஸ் அ வழக்கறிஞராக நான் சொல்கிறேன், இந்த ஒரு நம்பர் கமிஷன் ஆஸ் அ ஜஸ்டிஸ், ஆஸ் அன் அட்வொகேட் அண்ட் ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீசன் இதை வந்து நம்ம இது பண்ணுறோம். பட் ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இன்வால்வ் இருக்கிறதுனால, ஓகேங்களா, நான் என்ன சொல்கிறேன், நான் வந்து ஜென்ரலாக வந்து ஐ டோன்ட் பிலீவ் இன் சிபிஐ. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், ஐ டோன்ட் பிலீவ் இன் சிபிஐ. இந்த சிபிஐ காட்டுறதே ஒரு பூச்சாண்டின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஊருக்காரங்களுக்கு இவ்வளோ நேரம் எல்லா விட்னஸ் எல்லா இது வீடியோ ரெக்கார்டிங்னா போய் கலெக்ட் பண்ணியிருக்காங்க.
ஓகேங்களா. எனக்கு தெரிஞ்சு வீடியோ ரெக்கார்டிங்னா இவ்வளோ நேரம் எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே வருது. பட் ப்ராபலி தட் இஸ் இந்த மாதிரி யூடியூப்பில் வர்றது, இந்த இன்ஃபர்மேஷன்ஸு, இந்த கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறது, செருப்பு வீசுறது. நேற்றுனா ஒரு வாட்டி தான் செருப்பு வீசினது, நேற்று ஈவினிங் தான் வந்து 4 வாட்டி செருப்பு வீசினதுக்கு வீடியோ வருது. ஓகே, இந்த ஆத்தென்டிசிட்டி பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சைமல்டேனியஸ் ப்ரொசீடிங்ஸ் ஹஸ் டு பி கண்டக்டட் போத் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் பை த ஸ்டேட் கவர்மெண்ட். இன்றைக்கி நம்ம தனியாக டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சு பார்க்க முடியாது. ஸோ சிபிஐயும் என்கொயரி கண்டு பண்ணோம். இவங்க இப்போ எஃப்ஐஆர் போட்டாங்கல்ல, இவங்க ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீசனை கேட்ட உடனே இவங்க எஃப்ஐஆர் போடலையே, இவங்க எஃப்ஐஆர் இவங்க தனியாக போட்டாங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிபிஐ ஆல்சோ ஷுட் கண்டக்ட் த என்கொயரி. இந்த 2 என்கொயரி ரிப்போர்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கிட்ட கொடுக்காம கோர்ட்டுக்கிட்ட கொடுக்கணுங்கிற. It should be given to the High Court. High Court should summarily has taken up this matter today. இன்னைக்கு 2/15 வந்து அந்த மேட்டரை ஹியர் பண்ண போகிறாங்க. அப்பங்கும்போது சிபிஐ ஷல் கிவ் த செப்பரேட் ரிப்போர்ட், சீல்டு ரிப்போர்ட் டு த ஹை கோர்ட். ஓகேங்களா. அருணா ஜெகதீசன் அவங்க கம்யூனிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீசன் கம்யூனிட்டியும் அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்கட்டும். ஓகேங்களா. ஸோ இட் வில் நாட் பி பயஸ்ட் இன் நேச்சர். நான் இப்பயும் நான் சொல்கிறேன், இப்போ பயஸ்டாக இல்லாததுக்கு என்னென்ன செய்யணும், இது ரெண்டுமே ஈஸி தான். ஏன்னா இது இந்த இரங்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் வந்து இரங்கல் தெரிவிச்சிருக்கு, இன்றைக்கி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வந்து இது பண்ணியிருக்கு. இதில் வந்து நான் வந்து சில பேரை வந்து நான் தேங்க் பண்ணணும்னு விரும்புகிறேன். ஓகேங்களா. சில பேரை தேங்க் பண்ணணும்னு விரும்புகிறேன். நான் வந்து திமுக வந்து ஒட்டுமொத்தமாக நான் குறை சொல்லலை. ஓகேங்களா. திமுக தன் ஆளுங்களே வந்து ரெகனைஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ பிடிஆர் தியாகராஜன் சார் இருக்கார்ல, ஓகே, அவரை சார்னு சொல்கிறேன் நான், இவங்களா பேர் சொல்லி தான் கூப்பிட்டேன், அவரை சார்னு சொல்கிறேன். ஏன்னா அவரை சிம்பிளான பர்சன். அந்த நல்லவங்கலாம் தூக்கி இவங்க ஓரமாக உட்கார வச்சுருவாங்க. புரிஞ்சுங்களா. இவங்களுக்கு வேணுன்றது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் வந்து அக்யூஸ்டு பசங்க தான். இவங்க ஒன்லி அக்யூஸ்டு தான் சார், எல்லாமே அக்யூஸ்டு மட்டும் தான் இருப்பாங்க. எல்லாத்தையுமே கேஸ் இருக்குது. ஓகேங்களா. எல்லாரும் கோர்ட்டுக்கு வராங்க. பொன்முடினா கடைசி நாள் வந்து குறைஞ்ச தண்டனை கொடுங்க, குறைஞ்ச தண்டனை கொடுங்க அப்படின்னு கெஞ்சிராப்ல. என்ன ஓசி பஸ் குறைஞ்ச தண்டனை கோர்ட்ல நான் பார்த்தேன் சார், குறைஞ்ச தண்டனை கொடுங்க, குறைஞ்ச தண்டனை கொடுங்கன்னு வைஃபோட சேர்ந்து. இதனா வந்து வீடியோ எடுத்தா போட முடியும்? எல்லாம் அக்யூஸ்டு. இந்த அக்யூஸ்டுங்க எல்லாத்துக்குமே வந்து பெரும் தலைவர். இப்போ இன்னொரு விஷயம் இதன் மீது பேசப்படுது சதீஷ், நீங்கள் கூட கேட்டிருப்பீங்க. இந்த புஷ்பா பார்ட் 2ல் வந்து படம் ரிலீஸ் ஆனும்போது ரசிகை ஒரு பெண் இறந்தது போதே அல்லு அர்ஜுனா நடிகர் கைது செய்யப்பட்டார். ஆனால் இவ்வளவு பெரிய 40 உயிர்கள் போயிருக்கிறது. விஜய் இன்னும் கைது செய்யப்படல ஒன்று. அதே மாதிரி அந்த வழக்கு பதியின் போது புசி ஆனந்த், சிடி நிர்மல்குமார், அந்த மாவட்ட செயலாளர் மதியழகன் ப்ளஸ் அதர்ஸ்னு ஒன்று போட்டிருக்கு. அந்த அதர்ஸ் வந்து விஜயாக இருக்கக்கூடாது. ஜென்ரலாகவே வந்து இந்த அதர்ஸ் காலம் வந்து எஃப்ஐஆரில் போடுறது ஒன்று தான். ஓகேங்களா. ஆனால் அதர்ஸ் அதாவது அப்படியே சேர்த்துக்கிறதுக்கு தான். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா பர்மிஷன் கேட்ட ஒரு பேரை போட்டு அண்ட் அதர்ஸ்னு போட்டுருவாங்க. இங்கே வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து புசி ஆனந்த், ஐடி விங்கு இவங்களெல்லாம் சேர்த்துருக்காங்க. இவங்க எஃப்ஐஆரில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களாம் என்ன செஞ்சாங்கன்றதே இருக்காது. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், அந்த எஃப்ஐஆர் இன்றைக்கி ஆன்லைன்லேயும் வராது. ஓகே, இதெல்லாம் வந்து சீக்ரெட் எஃப்ஐஆர்னு சொல்லிட்டு வச்சுருவாங்க அதை. ஸோ அப்படி தான் அந்த அதர்ஸ். நான் அந்த அதர்ஸில் தான் வந்து ஏடிஜிபியும் சேர்த்துருங்கன்னு சொன்னேன். ஏன்னா இல்லை அது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு சிபிஐ வந்து ஒரு பேங்க் ஃப்ராடு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், கடன் வாங்க மேலேயும் கேஸ் போடுவான், விஜயமலை மேலேயும் கேஸ் போடுவான், கொடுத்த பேங்க் மேனேஜர் மேலேயும் கேஸ் போடுவான். when the government officials is involved, they will be getting involved. அதுதான் வந்து உங்களுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ். இப்போ சிபிஐ கையில் எடுத்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஏடிஜிபி மேலேயும் கேஸ் பண்ணணும் பேன். ஓகேங்களா. தட்ஸ் ரீசன் ஐ எம் ஆஸ்கிங் ஃபார் உங்க பிரேயர். இல்ல என்னோட இது இன்னைக்கு வந்து கிரவுண்ட்ஸ் கேக்குறேன். இல்ல இன்னைக்கு ஏடிஜிபி வந்து ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் ஓடிட்டு இருக்கு, இவ்வளோ கும்பல் இருக்குது, இங்கே இவ்வளோ பிரச்சனையாக இருக்கும், ஒரு மாப் கிரியேட் ஆகுது, இந்த இன்டெலிஜென்ஸ் கூட உங்களுக்கு இல்லை அப்படின்னா you are held responsible for it and you are hand in glove with this present government. You are hand in glove with this present government. ஓகேங்களா. ஒன்றும் இல்லை சார், நீங்கள் ஒரு 2-3 தூக்கி 4-5 செருப்பை தூக்கி மேலே அடிங்களேன், ஒரு கூட்டம் குலையுமா இல்லையா? நீங்கள் ஹர்ட் பண்ணவே வேணாம் சார், நீங்கள் ஹர்ட் பண்ணவே வேணாம். இங்கே விஜய்க்கு 4 செருப்பு வந்துச்சுல்ல, அந்த கூட்டத்துக்கு எத்தனை செருப்பு வந்துச்சுன்னு இறந்தவங்கள்ட்ட எப்போ கேட்க முடியும்? ஆனால் இப்பயும் நான் சொல்கிறேன், 100 பேர் உயிரோடு இருக்கார்கள். 100 பேர் உயிரோடு இருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் 100 பேர் உயிரோடு இருக்காங்க. 40 பேர் தான் இறந்துருக்காங்க. இந்த இறந்தவர்கள் வாய்ஸ் வந்து இந்த 100 பேரும் சொல்லுவாங்க. விட்னஸில் கண்டிப்பாக அந்த 100 பேர் விட்னஸாக இருப்பாங்களே. என்ன வந்து மேலே வந்துச்சு, ஒரு பையன் சொல்கிறான் சார், என்னை வந்து போலீஸ் அடித்தாங்க, ஏன் என்னை பிடிச்சி அடிக்கிறீங்கண்ணே, சாரிப்பா அப்படின்னாரான்.
ஏன்னா அவங்களுக்குன்னா வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த போலீஸ்காரங்களுக்கே ஜென்ரலாக அதை சொன்னேன் ஒபேதி ஆர்டர். ஆப்வியஸாக இந்த 100 பேர் விட்னஸ்ல வந்துருவாங்கல்ல. ஆமாம், இந்த 100 பேர் விட்னஸ் இருக்காங்க, இவங்க 100 பேர் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரே இடத்துல நடந்துச்சுன்னா, ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு 15 பேர் அந்த 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 ஜென்ரேட்டர் அது பக்கத்தில் இருக்கிறது தான் 15 பேர் இறந்ததா சொல்கிறாங்க. ஸோ அங்கங்கே என்னென்ன கிரியேட் ஆச்சு, என்னென்ன இதாச்சு. ஒன்றும் இல்லை சார், நீங்கள் செயினை இழுக்கிறீங்க, செயினை கூட அப்படின்னு பிடிச்சாங்கன்னாவே போதும் சார். அந்த ஒரு பேனிக் வந்து இந்த க்ரௌடுக்கு வந்து இந்த பேனிக் கிரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஒருத்தர் நடந்தாலே ஒருத்தர் நடந்தாவே போதும். ஒன்றும் இல்லை சார், மேலேருந்து விஜய்க்கு 4 செருப்பு, இங்கே ஒரு 10 செருப்பு அடிச்சான்னு வச்சுக்கோங்களேன், படன்னு ஓடுவாங்கல்ல. ஓகேங்களா? அது எதை நோக்கி அவங்க தள்ளப்பட்டாங்க? நின்றுட்டு இருந்தவங்க அந்த ஜென்ரேட்டரை உடச்சி உள்ளுக்குள்ள போகிறாங்கன்னா எதை நோக்கி தள்ளப்பட்டாங்க? ஓகேங்களா? எதை நோக்கி தள்ளப்பட்டாங்க? இதனால் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் ஹேஸ் டு பி அனலைஸ்டு. ஏன்னா ஒரு ஸ்டாம்பேஜ் ஆகணும்னா காரணம் என்ன இருக்குன்னு, விஜய் பேசுனதுனால ஸ்டாம்பேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அதுதான் நான் சொல்கிறேன். திமுக killed 40 people. It has to be changed. This stampede has been created by DMK government. பார்க்கலாம் சதீஷ். இதற்கு நீதிமன்ற ஒரு நபர் ஆணையமும் தொடர்ச்சியான விசாரணையும் இதற்கான பதிலை சொல்லும் என எதிர்பார்க்கலாம். நன்றி. உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்க்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ.